Hello students, welcome to Hiba Max 11th Standard Max Chapter 6 Two-Dimensional Analytical Geometry Exercise 6.4 17th question in the video la solve பண்ணலாம். If the pair of straight lines x square minus 2kxy minus y square is equal to 0, bisect the angle between the pair of straight lines x square minus 2xy minus y square is equal to 0. என்ன சொல்றாங்கன்னா a pair of straight lines இதுல ஒரு pair of straight lines இருக்கு இல்லையா, அது வந்து இந்த pair of straight line create பண்ற angle bisect பண்ணுது, ரெண்டா பிரிக்குதுன்றாங்க. show that later pair also bisect the angle between the former. laterனா ரெண்டாவது வர லைன், formerனா முன்னாடி வர லைன். இப்போ எப்படி இந்த லைன் வந்து செகண்ட் லைனோட ஆங்கிளை பைசெக்ட் பண்ணுதோ அதே மாதிரி செகண்ட் வர லைனும் ஃபர்ஸ்ட் வர லைன் ரெண்டு லைனோட ஆங்கிளை பைசெக்ட் பண்ணுது சொல்றாங்க. ஸோ இதுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா இருக்கு, அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஈக்குவல்னு காமிச்சாலே போதும். ஃபார்முலா தான் மெயின், அதை தான் நம்ம மனப்பாடம் பண்ணணும். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிடலாம். ஃபஸ்ட்டு செட் என்னது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2kxy மைனஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து ஃபஸ்ட்டு லைன். ஃபார் எக்ஸாம்பிள் லைன் 1ன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2lxy minus y square is equal to 0. இது செகண்ட் லைன். சரிங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் லைன் முதல்ல எடுத்துட்டு அப்புறம் செகண்ட் லைன் கம்பேர் பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2kxy minus y is equal to 0, a is equal to 1, b is equal to minus 1, 2h is equal to 2k, minus இருக்கனால minus 2k, h is equal to minus 2k by 2, 2 cancel ஆயிடும். therefore h is equal to minus k. equation of bisector, ஏன்னா questionல bisector தானே கொடுத்துருக்காங்க. அப்போ equation of bisectors of line, இப்போ எந்த லைன் எடுத்துக்கிறோம், நம்பர் 1, ஸோ அதை மட்டும் எடுத்துட்டா போதும் இல்லையா. x square minus y square divided by a minus b is equal to xy by h. இதுதான் அந்த ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷனில் x square y squareக்குலாம் எந்த சேஞ்சும் கிடையாது. ஆனால் ab கண்டுபிடிச்சோம் பாருங்க, a வந்து 1, ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது, பியோட வேல்யூ -1 இஸ் ஈக்குவல் டு ஹெச்ஒயில் எந்த சேஞ்சும் இல்லை, எக்ஸ்ஒயில் எந்த சேஞ்சும் இல்லை, ஹெச்சுக்கு பதிலாக மைனஸ் கே. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டினாமினேட்டரில் இருக்கிறத நியூமரேட்டர் கொண்டு போயிடுங்க, டிவைடட் பை 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ்ஸு. அப்போ 1 + 1 2xy. நெக்ஸ்ட் லைனில் இன்சைட் மல்டிபிள் பண்ணலாம், மைனஸ் கே எக்ஸ் ஸ்கொயர் minus into minus plus ky square is equal to 2 into 1 2, 2xy. இப்போ இது எல்லாமே ஒரு சைடாக கொண்டு வந்தால் தானே ஈக்குவேஷனாக மாறும். அண்ட் kx ஸ்கொயருக்கு மைனஸ் இருக்குது, அப்போ இது எல்லாம் இந்த சைடு கொண்டு போயிருங்க. இப்போ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் மைனஸ் ஆகிடும், இது அங்கேயே தான் இருக்கும். ஸோ ப்ளஸ் 2xy இஸ் ஈக்குவல் டு 0. இது தேர்ட் ஈக்குவேஷன், இதான் ரிசல்ட் 1. இதை வச்சு தான் நம்ம கம்பேரே பண்ண போகிறோம். சரிங்களா, இப்போ இந்த லைன் வந்து நம்பர் 1 லைனை பைசெக்ட் பண்ணுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச தேர்டு ரிசல்ட் வந்து ஃபஸ்ட்டு லைனை பைசெக்ட் பண்ணுது, பைசெக்டர்ஸ் ஆஃப் த லைன். அண்ட் அதே தானே செகண்ட் லைனுக்கும் சொல்லியிருந்தாங்க, செகண்ட் லைன்னா ஃபர்ஸ்ட் லைனை பைசெக்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருந்தாங்க, அதே தான் இந்த லைனும் பண்ணுதுன்றாங்க. அப்போ ரெண்டும் சேமா, 2 and 3 are same. ஸோ கம்பேர் 2 and 3. கம்பேர் பண்ணுறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இங்கே என்ன இருக்குது 1, இங்கே என்ன இருக்குது கே, இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிப்போம் 2/3 அந்த மாதிரி. ஸோ 1/k is equal to, அடுத்து y ஸ்கொயர், அங்கே y ஸ்கொயர் -1 -1 by -k. அடுத்து xy முன்னாடி -2l, இங்கே வந்து 2. கிளியராக இது எக்ஸ் ஸ்கொயரு, இது ஒய் ஸ்கொயரு, இது xyயோடது. மாற்றி எழுதிடக்கூடாது, இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் எழுதியிருக்கோம், இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் xy ஒய் ஸ்கொயர். நம்ம வந்து எக்ஸ் ஸ்கொயர் முன்னாடி எடுத்தால் அதுதான் அங்கேயும் எடுக்கணும், கரெக்டாக எடுத்துடணும். சரியா, இப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், இதுவும் ஈக்குவல் இதுவும் ஈக்குவல். இப்போ இதை வச்சுட்டு நம்ம கம்பேர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த 2 கேன்சல் பண்ணிடுறேன். அப்போது இந்த ரெண்டு மட்டும் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள், 1/k is equal to -l. ஸோ k அந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்போ 1 is equal to -l into k. ஸோ இப்போ இங்கே மைனஸ் இருக்கிறத நான் நம்பர் பக்கத்தில் கொண்டு வரேன், kl is equal to -1.
ஸோ இது வந்து நம்மளோட ஃபோர்த் ரிசல்ட். ஃபைனல் ரிசல்ட்டும் இது வரணும். செகண்ட் லைனுக்கும் அதே ப்ரொசீஜர் பண்ணுறோம். ஏன்னா கொஷினில் ரெண்டுமே சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஃபார்மர் அண்ட் லேட்டர் சேம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2l இன்டூ xy மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவேஷன் ஆஃப் பைசெக்டர்ஸ் ஆஃப் லைன் 2 கண்டுபிடிக்கணும். ஈக்குவேஷனும் எழுதிட்டேன், டைம் எடுக்கும் அதனால். ஸோ ஏவோட வேல்யூ 1, இங்கே பியோட வேல்யூ -1, 2hோட வேல்யூ -2l. அப்போ h is equal to -2l by 2, 2 கேன்சல் பண்ண h is equal to -l. அதுதான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூலாம் எதுவும் சேஞ்ச் கிடையாது. எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை ஏவோட வேல்யூ 1 minus of -1 is equal to xy, hோட வேல்யூ -l. இப்போ சேம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 + 1 2ன்னு வந்துடுமா. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டினாமினேட்டரில் இருக்க -l மேலே வந்துடும் டிவைடட் பை 2 is equal to xy minus l into x square minus into minus plus l into y square is equal to 2 times of xy. இப்போ இந்த ரெண்டு டேர்ம் அந்த சைடு கொண்டு போயிடலாம். ஸோ அப்போது நெக்ஸ்ட் லைன் எப்படி இருக்கும், மைனஸ் வந்து ப்ளஸ்ன்னு ஆகிடும். lx ஸ்கொயர் மைனஸ் ly ஸ்கொயர் இந்த பக்கம் இருக்கிறது அப்படியே தான் இருக்கும், ப்ளஸ் 2xy. சரிங்களா. இல்லைனா இது இந்த சைடு கொண்டு வந்துட்டு மைனஸால் மல்டிபிள் பண்ணும். ஸோ அதனால நம்ம சேஞ்ச் பண்ணும்போதே எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி மைனஸ் இருந்தால் ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போயிருங்க, ஈஸியாக இருக்கும் இந்த பக்கம், விச் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதில் இது வந்து ஃபிஃப்த் ஈக்குவேஷன். 1 and 5 ஆர் சேம். இப்போ 1 and 5 கம்பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் எக்ஸ் ஸ்கொயர் முன்னாடி 1, ஃபிஃப்த் ஈக்குவேஷனில் எக்ஸ் ஸ்கொயர் முன்னாடி எல். நீங்கள் மேலே எழுதியிருப்பீங்க, அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒய் ஸ்கொயர் முன்னாடி மைனஸ் இருக்கனால -1 பை இங்கேயும் -l இருக்குது இல்லையா. இப்போ எக்ஸ்ஒய் முன்னாடி அங்கே என்ன இருக்குது, -2k. இங்கே நமக்கு எக்ஸ்ஒய் முன்னாடி என்ன கிடைச்சது, 2. கிளியரா. இப்போ இங்கே வந்து மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், இங்கே 2 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ 1 is equal to 1/l is equal to -k. அப்போ எல் ஆன்சர் கொண்டு போயிடலாம், -k into l. நான் அப்புறம் என்ன சொன்னேன், மைனஸ் நம்பர் முன்னாடி கொண்டு வந்துடுங்க. kl is equal to -1. இது நம்பர் 6. இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், ஃபோர்த் ஈக்குவேஷனும் kl is equal to -1, சிக்ஸ்த் ஈக்குவேஷனும் kl is equal to -1. ரெண்டுமே ஈக்குவல். சரிங்களா. ஃப்ரம் 4 and 6 the later pair. இது வந்து உங்கள் கொஷின்லேயே இருக்கும், மனப்பாடம் பண்ண வேண்டியது இல்லை, அப்படியே பார்த்து எழுதுங்க. also bisect the angle between forwardன்னு எழுதிட்டா போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம்? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செஷனில் கேளுங்க. 18th question பார்க்கலாம். Prove that the straight line joining the origin to the points of intersection of 3x square plus 5xy minus 3y square plus 2x plus 3y is equal to 0 and 3x minus 2y minus 1 equal to 0 are at right angle அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆரிஜினும் இந்த ரெண்டு லைனோட இன்டர்செக்டிங் பாயிண்ட்டும் நான் ட்ரா பண்ணும்போது எனக்கு ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதுன்றாங்க. இப்போ பெர்பெண்டிகுலர்னு அர்த்தமா? இப்போ பெர்பெண்டிகுலரோட கண்டிஷன் எப்படி இருக்கும்னா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரையும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயரையும் மைனஸ் பண்ணால் 0 கிடைக்கணும். இது ரெண்டும் 0 ஆயிடுச்சுன்னா, மைனஸ் பண்ணும்போது 0 ஆயிடுச்சுன்னா நம்ம அதை ரைட் ஆங்கிள்னு சொல்லிடலாம் இல்லையா. அண்ட் இங்கே பாருங்கள், இன்டர்செக்ஷன் ஆஃப், அப்போ இது ரெண்டத்தோட ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். சொல்யூஷனில் கிவன் என்ன, 3x ஸ்கொயர் ப்ளஸ் 5xy மைனஸ் 3y ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 3y is equal to 0 and 3x மைனஸ் 2y மைனஸ் 1 equal to 0வா? இது ரெண்டும் இருக்கா? இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனோட ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் 1 with 2 இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த லைன் பாருங்கள், 3x minus 2y minus 1 equal to 0ன்னு இருக்கா. இதை நான் எப்படி மாற்றலான்னா, 3x minus 2y equal to 1ன்னு எடுத்துக்கலாமா. -1 அன்சைட் போனால் +1. இப்போ இந்த ஈக்குவேஷன் நான் இப்போ கன்சிடர் பண்ணுறேன். 3x ஸ்கொயர் ப்ளஸ் 5xy மைனஸ் 3y ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 3y இன்டூ 1ன்னு நான் எழுதிக்கலாமா. இந்த டேர்ம் இன்டூ 1 அதே தானே வரும்.
இங்கே 1 equal to என்ன எடுத்தோம் 3x minus 2y. இப்போ இந்த டேர்மை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம். 3x square plus 5xy minus 3y square plus 2x plus 3y into 3x minus 2y is equal to 0. இந்த லைன் தான் ரொம்ப முக்கியம். 1 பதிலாக நம்ம அதை எழுதுறது வந்து எக்ஸாமில் ஞாபகம் வரணும். அடுத்து என்ன பண்ணுறது நம்ம யோசிச்சிடக்கூடாது. ஸோ இப்போ இதை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணலாம். 3x square plus 5 into xy minus 3y square plus 2xy into 2x into 3x. 2 3s are 6x square. 2x minus 2y. அப்போ minus 2 2s are 4xy. ஓகே, அப்புறம் 3y. 3 3s are 9xy minus 6y square is equal to 0. இப்போ இதுவும் x square, இங்கேயும் x square. 6x square plus 3x square, அப்போ 9x square plus 5xy minus 4xy எவ்வளோ 1xy plus 9xy வந்து 10xy minus 3y square minus 6y square, அப்போ minus 9y square. இப்போ இதெல்லாம் simplified ஆயிடுச்சா is equal to 0. இப்போ இப்போ x square ஓட coefficient y square ஓட coefficient add பண்ணி பார்க்கலாம். Sum of coefficient of x square and coefficient of y square. x square ஓடது 9 plus y square ஓடது minus 9. இதோட வேல்யூ 0 வரணும். புரியுதுங்களா? இதோட வேல்யூ 0. ஆக்சுவலாக என்னன்னா a plus b should be 0. அவ்வளோதான். இதுதான் நான் வந்து ஸ்டேட்மெண்ட்டில் எழுதியிருக்கேன். a வேல்யூ 9, b வேல்யூ minus 9. ஸோ 9 plus into minus minus 9 minus 9 0. இப்போ இது 0 ஆனனால நம்ம என்ன சொல்லலாம்? The lines are at a right angle and passing through the origin எழுதிக்கலாம். Understand of the sum. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. Thank you so much for watching.